இப்போ இந்த வீடியோவில் வர்ற செஷனில் என்ன நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம் என்றால், ஆஸ்டின் அவர்கள் சகோதரன் மகேந்திரனோடு செய்த வீடியோவை பார்த்து நான் சகோதரன் ஆஸ்டினை தொடர்பு கொண்டு இந்தியாவில் இருந்த அந்த சகோதரனோடு நான் பேசினேன். அப்ப அவர் தெளிவாக எனக்கு சொன்னது என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்கள் கேள்விகளை கேளுங்கள், நாங்கள் பதிலளிக்கிறோம் என்று அவர் கூறினார். அதாவது கடவுள் ஒருவர் தான். அந்த ஒரே ஒரு கடவுள் நமக்காக பூமியில் இறங்கி ரத்தம் செஞ்சு நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மறிச்சிருக்கிறார். ஆனால் இல்லை இன்னொருத்தர் தான் வந்திருக்காரு, அந்த ஒரே ஒரு கடவுள் வரல அப்படின்னு நிறைய கள்ள போதகர்களும் நிறைய விக்கிரக ஆராதனைக்காரர்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு கடவுள் பெயர் தெரியாத அந்த போதகர் கேள்விகள் வைத்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு நான் இப்போ பதில் கொடுக்க போகிறேன். இப்போது நான் கொடுக்குற பதிலிலிருந்து நான் அவருக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு கேள்வியை நம்ம முடித்து அது விசுவாசிகளுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த கேள்விகளாக போவோம். போதகர் முன் வைத்த கேள்வியை நம்ம பார்த்துட்டு வருவோம். சொன்னார்கள் நாணி 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 என்று இல்லை. நான் இப்ப உங்களுக்கு வேதத்திலே அழகாக அதை எடுத்து காட்டுகிறேன். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26வது வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தில், நமது என்று பாவிக்கின்றார். அது தெளிவாக விளங்கி. இவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆதியிலே இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நானே நான் இல்லை, நமது வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. ஆகையால் அவர்கள் எனக்கு இந்த வார்த்தையினுடைய பொருளை சொல்லணும். ஆதியாகமம் 1:26 தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. இவ்வளவு அழகாக பன்மையில பேசுறார் என்று பாருங்கள். ஆகையால் தேவன் பன்மையிலே பேசுகின்றார். அதாவது ஆதியாகமம் 1:26 நம்ம இங்கிலீஷில் வாசிப்போம். And God said, let us make man in our image, according to our likeness, let them rule அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இங்கே ஐயா என்ன கேள்வி வைக்கிறார் என்றால், let us according to our, இங்கே அஸ்ஸு அவர் தான் வருது. அதனால் கடவுள் ஒருவர் கிடையாது. கடவுள் பன்மைத்தன்மை கொண்டவர். கடவுள் 3 4 5 இவர் கூறிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த வசனமும் அப்படி தானே ஐயா கூறுகிறது. இன் அவர் இமேஜ் அப்படி தானே வருது, இன் அவர் லைக்னஸ் தானே வருது. அப்படின்னா அது ஒரு ப்ளூரல் வேர்டு தானே அப்படின்னு இப்போ அந்த ஐயா முன்வைத்த கேள்வியை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சரி, இந்த வசனம் ஒரு ப்ளூரலாக தான் பேசுது. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு 2 பேருக்குமே இங்கிலீஷ் தெரியும், அப்படி தானே. இப்போ நான் அந்த ஐயாவுக்கு வைக்கிற கேள்வி என்னவென்றால், ஐயா ஆதியாகமம் 1:26 வாசித்த, ஏன் ஆதியாகமம் 1:27 வாசிக்கலை? அதுக்கு அடுத்து இருக்கிற வசனம் தான். அது எப்படி ஒரு கண்ணுக்கு மறைவாய்க்கப்பட்டது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இப்போ அந்த கேள்வியை நான் ஐயாவுக்கு முன் வைக்கிறேன். அதையும் நம்ம இங்கிலீஷில் வாசிப்போம். ஆதியாகமம் 1:27 God created man in his own image. அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருதுன்னா his. அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எல்லாருமே இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க. ஹிஸ்ஸுங்கிறது ஒரு சிங்குலர் வேர்ட். இப்போ ஒருவேளை இப்போ அந்த ஐயா சொன்னபடி பார்த்தோன்னா இந்த இடத்துல இன் தியர் இமேஜ்னு சொல்லியிருந்தானா அது ப்ளூரலாக இருந்திருக்கணும். அப்படின்னா இதுக்கு முந்தின வசனம் ப்ளூரலாக காண்பிக்குது, ஆனால் அதுக்கு அடுத்த வசனமே சிங்குலராக காண்பிக்குது. அடுத்தது நம்ம பார்ப்போம். இன் த இமேஜ் ஆஃப் காட் he created him. he created him. இங்கே தே கிரியேட்டட் ஹிம்னு வரல. இப்போ தேனா தான் உங்களுக்கு ப்ளூரல் வேர்டு. அவர் 2 பேர் அங்கேருந்து கிரியேட் பண்ணி நம்ம மனுஷர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லலாம், அப்படி தானே. ஆனால் இங்கே திட்டமும் தெளிவுமாக வசனம் ஆழமாக கூறுகிறது, he created him. அப்படின்னா ஹீனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிங்குலர் தான். அடுத்தது பாருங்க, he created them male and female. அப்படின்னா அங்கேயும் பாருங்க ஹீன் தான் வருது. ஐயா ஆதியாகமம் 1:31 வாசிக்க மறந்துட்டார். இந்த 1:31 என்ன கூறுகிறது என்றால் he had made. அப்படின்னா இப்படி அறகுறையாக வேதத்தை வாசிப்பது தான் கள்ள போதனைகள் உருவாகிறது. ஐயா 1:26 மட்டும் தான் வாசிச்சிருக்காரு. அதுக்கடுத்து 27 31 அவர் வாசிக்க மறந்து விட்டார். அப்படின்னா இதில் நமக்கு திட்டமும் தெளிவுமாக தெரிகிறது அவர் ஒருவர் தான். அவர் ஒருவர் தாங்கிறத அடுத்தது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நிறைய வசனங்கள் கூறப்பட்டு வருகின்றது என்பது நான் போன வீடியோவில் கூறியிருந்தேன். ஒருவேளை போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த போன வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. சரி, இப்போ நீங்கள் என்னிடத்தில் கேட்பீங்க, அப்படின்னா ஏன் இந்த 2 வசனம் முரண்பாடாக பேசுகின்றது? அங்கே என்ன கூறுகிறார்?
லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ் அக்கார்டிங் டு அவர் லைக்னஸ் அப்படின்னு கூறுது. அப்படின்னு இந்த இடத்துல ஹீன்னு வருது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ இந்த 2 வசனத்தையும் நம்ம பார்த்துட்டு மற்ற வசனங்களெல்லாம் பார்க்கும்போது கடவுள் வந்து திருத்துவராக இருக்கிறார், கடவுள் வந்து மூவராக இருக்கிறார், தேவன் மூவரே, தேவன் திருத்துவரே, நானும் கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருந்தானா தான் இப்போ இந்த ஆதியாகமம் 1:26 வந்து கரெக்டாக வரும். ஆனால் நீங்கள் மற்ற வசனத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒருவருங்கிறது கிளியராக இருக்கும்போது அப்போனா கண்டிப்பாக ஆதியாகமம் 1:27 கூறுதான் வந்து சரியாக இருக்கும். அப்படியே நீங்கள் கேட்பீங்க, அப்படின்னா ஆதியாகமம் 1:26 என்ன கூறுகிறது என்பதை நீங்கள் இடத்துல கேட்பீங்க. அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். இங்கே வந்து காட் செட், அதாவது கடவுள் வந்து சொல்கிறாரு. காட் செட் அப்படின்னா கடவுள் வந்து சொல்கிறாரு. அப்படின்னா அவர் கடவுள் வந்து சொல்கிறாருன்னா அவர் சுற்றி நிறைய பேர் இருக்கணும், அப்படி தானே? இப்போ சுற்றி நிறைய பேர் இருக்கும்போது எல்லாருமே எப்படி பேசுவோம்? இப்போ நான் இருக்கேன், என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம போய் அந்த வீடை போய் உண்டு பண்ணுவோம், அப்படி தானே வந்து சொல்லணும். அதனால தான் அங்கே வருது லெட் அஸ்ன்னு வருது. அதற்காக கடவுள் வந்து மூவருங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த வசனம் சுற்றி நிறைய பேர் இருப்பதனால் கடவுள் வந்து அப்படி கூறுகிறார் லெட் அஸ். இப்போ இந்த ஐயா என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த சுற்றி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதில் தான் யாருன்னா இந்த காடுன்னு சொல்கிறது வந்து பிதா, அவர் பக்கத்தில் இன்னொரு கடவுள் குமாரன் உட்காந்துருக்காரு, அவர் இந்த சைடில் இன்னொரு கடவுள் பரிசுத்த ஆவியானவர் உட்காந்துருக்காரு. இந்த ஒரு கடவுள் அந்த 2வது கடவுள்கிட்டையும் 3வது கடவுள்கிட்டையும் தான் சொல்கிறாரு இந்த ஐயா சொல்கிறாரு. ஆனால் அந்த ஐயா சொல்வது முற்றிலும் தவறு என்பதை நம்ம அதுக்கு அடுத்த வசனத்தில் நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா இப்போ திட்டமும் தெளிவுமாக தெரிகிறது. இந்த ஆதியாகமம் 1:20 வந்து கடவுள் சொல்கிறாரு, அப்படின்னா யாருக்கிட்டே சொல்கிறாரு, ஆனால் அவர் ஒருவர் தான், ஹீ கிரியேட்டடுன்னு இருக்குது. அப்படின்னா கடவுள் ஒருவர் தான், அப்படின்னா இவர் சொல்கிறது வந்து தப்பு. இங்கே பக்கத்தில் குமாரன் இருக்கார், பரிசுத்தவன் இருக்கார், 2 கடவுள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்கிறது இவர் கூறுவது வந்து தவறு. அப்படின்னா இவர் யாருக்கிட்ட கூறிக்கொண்டு இருக்கிறாருன்னா, உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், மனிதர்களை படைப்பதற்கு முன்பதாகவே தூதர்களை படைச்சிட்டார். அவர் சுற்றிலும் நிறைய தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தூதர்கள்கிட்ட அவர் வந்து சொல்லி கொண்டு இருக்கிறார் லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ் என்று. அதனால தான் அடுத்த வசனத்தில் ஹீ கிரியேட்டட் மேன், இதெல்லாம் அந்த தூதர்கள்ட்ட அவர் கடவுள் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடவுளாகிய அந்த ஒருவர் வந்து மனுஷனை வந்து உண்டாக்குகிறார். இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் இந்த வசனத்தினுடைய ஆழம். அதைத்தான் அடுத்த மற்ற எல்லா வசனங்களும் தேவன் ஒருவரேன்னு வருது. ஆகையால் இங்கே லெட் அஸ்ன்னு சொல்கிறது வந்து 2 கடவுள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்கிறத கடவுள் இன்னொரு கடவுள் சொல்லி கொண்டு இருக்கிறாருங்கிறது இந்த வசனம் கூறலை. கடவுள் வந்து தூதர்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அதை நீங்கள் தெளிவாக மனதில் பதித்து வைத்துங்கள். ஒருவேளை கடவுள் 2 கடவுள்கிட்ட பேசி கொண்டு இருந்தார் என்றால் அடுத்த வசனம் தே கிரியேட்டட் மேன் இன் தியர் ஓன் இமேஜ் தான் வந்திருக்கணும். அடுத்த வசனம் அப்படி வரலை. ஐயா, இது இப்பொழுது நீங்கள் வைத்த கேள்வியிலேயே நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வைத்திருக்கிறேன். இதுக்கு நீங்கள் திட்டமும் தெளிவுமான பதில் விசுவாசிகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆமேன்.